ஒன்று டிவிக்கே ஓட்டு பேஸ் பண்ணி போக போகிறாங்களா இல்லை சீட்டு பேஸ் பண்ணி போக போகிறாங்களா, இதுதான் பாயிண்ட்டு. ஸோ கூட்டணி கன்ஃபார்ம் ஆனா நான் என்ன சொன்னா, ஓட்டு பேஸ் பண்ணி தே ஹேவ் டு டிசைட். தாவேகாவின் தலைமை முடிவு செய்ய வேண்டும். நம்ம இந்த எலெக்ஷன் 2026 தேர்தலில் தனித்து போட்டிட்டு ஓட்டு நான் என்னன்றதை பார்க்க போறோம்னா, எவ்வளோ பர்சன்டேஜ் என்கிட்ட இருக்குன்ற நான் பவரை பார்க்க போறேன்னா, இல்லை சீட் கன்வர்ஷன் நான் பண்ண போறேன்னா, ஓட் கன்வர்ஷனா சீட் கன்வர்ஷனா, இதுதான் அவங்க டிசைட் பண்ணணும். ப்ராக்டிக்கலாக பேசுவோம். தனியானா 15-20% ஓட்டு வாங்கினா அந்த 5 வருஷம் அவங்க தாக்கு பிடிக்க முடியுமா, இந்த பெருசாக முன்னாடி அவங்க இருக்க முடியுமா? ஏன்னா இவங்களுக்கு தெரியும் எப்பேற்பட்ட ஐயோக்கியன்னு இவங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். இவங்க மாதிரி அவங்க சர்வை பண்ண முடியுமா அப்படின்றத அவங்க பார்க்கணும். இல்லை சீட்டு கன்வர்ஷன் பண்ணிட்டு ஒரு 20 எம்எல்ஏ 30 எம்எல்ஏ ஜெயிச்சு அதை வச்சு நீ அரசியல் பண்ணி அப்படி நீங்க எப்படி நீங்க பண்ண போறீங்கன்றத அவங்க முடிவு பண்ணணும். இதுதான் பிராக்டிக்கல். இந்த கரூர் விஷயத்தை பொறுத்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, சிபிஐ ஹேஸ் டு டிசைட், கோர்ட் ஹேஸ் டு டிசைடு, அது ஜட்ஜ்மெண்ட் வரணும். இன்னொன்று மக்கள் தீர்மானிச்சிருவாங்க. 2026 நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிடும் அது.